கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்க கையில வேத புத்தகம் இருந்தால் வேத புத்தகத்தை திருப்பி பார்க்கலாம். இல்லைன்னா உங்களோட நான் அந்த வசனத்தை பேசுகிறேன். 2 யோவானின் புஸ்தகம் அதனுடைய 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். 2 யோவான் வசனம் 8. அருமையான பாஸ்டர் சுந்தர் அவர்கள் வாசிப்பார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் செய்கைகளின் பலனை உங்களின் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெரும்படிக்கு ஜாக்கிரதையாயிருங்கள் என்று சொல்லவில்லை, எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்க செய்கைக்கு தக்க பலனை நீங்க இழந்து போகப்படாதபடிக்கு அதை பூரண பலன் பெற்றுக்கொள்ளும்படி எச்சரிக்கையாய் இருங்கள். நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு பலன் உண்டு. நீங்க இத்தனை வருஷம் உங்க கல்லூரியில படிச்சாலும் ஒரு வேலை நீங்க செய்தா ஒரு மந்த்லி சேலரி முடிந்த பின்பு அதுல நமக்கு ஒரு பணம் கிடைக்குது. ஒரு செய்கை 30 நாள் வேலை செய்ததற்குரிய பலனை அந்த நிறுவனமோ கொடுக்கிறார்கள். நீங்க தொடர்ந்து நீங்க படிக்கிற இந்த கல்லூரியில முடிந்த பின்பு நீங்க படிச்ச படிப்புக்கு எழுதின எக்ஸாமுக்கு பலனை ரிசல்ட்ல பார்க்க முடியும். எல்லா காரியத்தையும் செய்கைக்கு தக்க பலன் எல்லாருக்கும் உண்டு. வேத வசனத்துல நீங்க பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷம் என்று சொல்லப்பட்ட பகுதியில 7 சபையை பார்த்து ஆண்டவர் பேசுகிறார். ஒவ்வொரு சபையை பார்த்து சொல்லுகிறார், உன் கிரியையை நான் அறிந்திருக்கிறேன், உன் செய்கையை நான் அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் என் நாமத்தை நீ மறுதலியாதபடியால் உனக்காக ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். உன் செய்கை எனக்கு தெரியும், நீ எப்படி இருந்தங்கிறது எனக்கு தெரியும். உபத்திரவத்தின் மத்தியில பாடுகள் மத்தியில நீ எப்படி இருந்த என்பது எனக்கு தெரியும். அப்படின்னு ஒவ்வொரு சர்ச்சை பார்த்து ஆண்டவர் பேசுறார். உன் செய்கை எனக்கு தெரியும், உன் கிரியை எனக்கு தெரியும். ஒரு 5 சபையை பார்த்து சொல்றார், உனக்குள்ள தவறான உபதேசம் உள்ள இருக்கிறதையும் நான் பார்க்கிறேன், ஏசபேலின் கிரியை உனக்குள்ள இருக்கிறதையும் பார்க்கிறேன், அசுத்தம் உனக்குள்ள இருக்கிறதையும் நான் பார்க்கிறேன், உன் கிரியையும் எனக்கு தெரிகிறது. எந்த கிரியை விட்டு தவறான கிரியை விட்டு நீ மனம் திரும்புவானால் நீ செய்கைக்கு தக்க பலனை பெற்றுக்கொள்ளுவாய். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை கொடுப்பேன், ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் ஜெயம் பெற்று சிங்காசனத்தில் உட்கார்ந்தது போல என்னோடு கூட சிங்காசனத்தில் உட்கார செய்வேன். ஜெயம் கொள்ளுகிறவனை வெண் வஸ்திரம் தரிப்பேன், ஜெயம் கொள்ளுகிறவனை சபையில நான் தூணாக்குவேன், ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தருவேன் அப்படின்னு ஆண்டவர் பேசுறார். அப்போ ஒவ்வொரு செய்கைக்கும் ஒரு பெரிய பலன் ஆண்டவர் பைபிள்ல வச்சிருக்கிறார். இந்த உலகத்திலையும் ஒவ்வொரு மனுஷன் செய்கிற காரியத்திற்கு பிரயாசத்திற்கு ஏற்ற பலனை கொடுக்கிறது நம்முடைய ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து. நான் தூத்துக்குடியில் இருக்கிறேன். என் பேர் கார்த்திக் கமாலியல். நான் இந்து குடும்பத்திலிருந்து இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். எங்க அம்மாவுடைய ஜெபம் தான் சொல்லலாம். நான் வாரத்தில் 6 நாள் குடிப்பேன். எத்தனை நாள் குடிப்பேன்? 6 நாள் குடிப்பேன். கல்லூரிக்கே கத்தியோட தான் நான் போயிருக்கிற வழக்கம் உண்டு. அவ்வளவு துன்மார்க்கமா இருந்த ஒரு வாழ்க்கை, மோசமா இருந்த ஒரு ஜீவியத்தில் இருந்த என்னதான் நான் இயேசுவெல்லாம் தேடி போகல. அவர் என்னை தேடி வந்து என்னை மீட்டெடுத்து என்னை ரட்சித்தார். எங்க அம்மாவுடைய ஒரு பெரிய ஜெபம், எங்க அம்மாவுடைய கண்ணீர். எங்க அம்மாவுக்கு தெரியும் நான் குடிக்க போறேன்னு தெரியும், இங்க போய் குடிச்சிட்டு இருக்கிறேன்னு தெரியும். ஆனாலும் எங்க அம்மா அதெல்லாம் அப்படியே தேவ சமூகத்துல வைத்து ஜெபித்து 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 ஆண்டவர் என்ன ஒரு நாள் தேடி வந்து இயேசு என்னை ரட்சித்தா. என் குடும்பம் கஷ்டத்தோட வாழ்ந்த வாழ்க்கை தான். எங்க அப்பா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எம்ப்ளாயியா இருந்தார். கஷ்டப்பட்டு உழைப்பார். எங்க வீட்டில் 4 பேர், 4 பேரையும் படிக்க வைக்கிறதுக்கு அவ்வளவு உழைப்பார், அவ்வளவு பிரயாசப்படுவார் எங்க அப்பா.
ஒரு நாள் நான் காலேஜ் 3rd இயர் ஸ்டார்டிங்ல தான் இயேசு என்னை சந்தித்தார். அந்த டைம்ல எங்க அம்மா கூட சேர்ந்து நான் ஜெபிக்கிறதுக்கு உட்கார்ந்துட்டு இருந்த போது எங்க அம்மா என்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, நான் கேட்கிறேன் எங்க அம்மாட்ட, எப்படிம்மா நான் குடிக்கிறதெல்லாம் சகிச்சுக்கிட்டு இருந்தீங்க, எப்படி நான் குடிக்க போற இடம்லாம் தெரியும், இங்க இருக்கிறேன், இங்க தப்பு பண்றேன்னு தெரியும், ஆனாலும் ஏன் எப்படி நீங்க என்ன இப்படி செஞ்சீங்கன்னு கேட்டபோது எங்க அம்மா சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நீ எங்கடா போயிருவ, உன்னால எங்கடா போக முடியும், நான் உன்னை முழங்கால வைத்து ஜெபித்து கொண்டே இருக்கிறேன், ஒவ்வொரு நாளும் உனக்காக முழங்கால் படியிட்டு கண்ணீரோட பிரயாசப்படுகிறேன், இரவும் பகலும் ஜெபித்தார். ஒரு ஜெபம் என்கிற ஒரு பிரயாசம் என்ன இயேசு ரட்சித்து இன்னைக்கு உலகம் எங்கும் போய் நான் ஊழியம் செய்யறதுக்கு கர்த்தர் என்ன ஆசீர்வாதமா மாற்றி இருக்கிறார். ஒரு சின்ன பிரயாசம், ஜெபம் என்கிற பிரயாசம், ஒவ்வொருடைய வாழ்க்கையில செய்யற ஒவ்வொரு சின்ன ஆக்டிவிட்டிஸ் இருக்கு, அதுக்கு எப்படி ஒரு ரிசல்ட்டை கொடுக்க தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஒரு சின்ன செய்கைக்கும் தேவன் பூரண பலனை, பலன் என்று போடவில்லை, பூரண பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும், உங்க செய்கையை குறித்த கவனம் இருக்கணும், எதையுமே இழந்து போகாதபடி நீங்கள் கவனமாய் இருக்க வேண்டும் என்று வேதவசனம் சொல்லுகிறாரு. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்களானால் வேதம் இப்படி சொல்லுகிறது, ஒரு மனிதன் செய்கிறது ஊழியங்களுக்கோ ஊழியக்காரர்களுக்கோ செய்து வந்ததும் செய்து வருகிறதுமாயிருக்கிற அன்புள்ள பிரயாசத்தை தேவன் மறந்து விடுகிறதற்கு அநீதி உள்ளவர் அல்லவே. அப்படின்னா என்ன, நம்ம என்ன செஞ்சாலும், அது ஏசப்பாவுக்கு செஞ்சா, ஊழியத்துக்கு செஞ்சா, சபைக்கு செஞ்சா, தேவனுடைய ராஜ்யத்துக்குன்னு செஞ்சா, நன்மைக்குன்னு செஞ்சா, பரிசுத்தத்துக்குன்னு செயல்பட்டா, தேவன் எதையும் மறந்து விடுகிற தேவன் அல்ல, அவர் அநீதி உள்ளவரும் அல்ல, ஒரு நாள் மறக்க மாட்டார். மனுஷனுக்கு உள்ள ஒரு பெரிய வியாதி மறதி. மனுஷன் எப்பயுமே பார்த்தீங்கன்னா நன்மை செஞ்ச ஆளை மறந்துடுவாங்க, தூக்கி விட்ட ஆளை மறந்துடுவாங்க, படிக்க வச்ச ஆளை மறந்துடுவாங்க. அம்மா அப்பா நல்லா படிக்க வைப்பாங்க கஷ்டப்பட்டு, கடைசி இயர் எண்டிங்ல வரும்போது எவளையாவது லவ் பண்ணிட்டு எக்ஸாம் எழுதிட்டு ஓடுற பிள்ளைகள் எல்லாம் எனக்கு தெரியும். அப்படிப்பட்ட கூட்டங்கள்லாம் இருக்கு. அம்மா அப்பா அவ்வளவு வருஷம் கட்டி அப்படி ஆளுகை செய்து அவங்கள நல்லா படிக்க வச்ச அம்மா அப்பா இருப்பாங்க. ஆனா அப்போ ஒரு அன்பு, உலக நேசத்துக்கு மயங்கி அம்மா அப்பா செஞ்ச பலனெல்லாம் இழந்துட்டு கடைசியில ஓடி போய் கஷ்டப்பட்டு கடைசியில அம்மா அப்பாவை தேடுற பிள்ளைகளை பல பேரை என் சபையில வந்து பார்த்திருக்கிறத நான் பார்த்திருக்கிறேன். நீங்க எதையுமே இழந்து போக கூடாது. ஒவ்வொரு செய்கைக்கு தக்க பலன். மனுஷனுக்கு இருக்கிற அந்த மறதி முக்கியமானது, நன்மையை மறந்து போறது. அடுத்தவங்க நமக்கு செய்யற காரியத்தை நம்ம மறந்து போக கூடாது. என்ன செய்தாலும் அதை நினைவுல வைத்து அதற்குரிய பலனை கர்த்தர் தருகிறவராய் இருக்கிறார். நீங்க எதை செய்தாலும் உங்கள் செய்கைக்கு தக்க பலன் உங்களுக்கு மெய்யாய் உண்டு. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ நீங்க செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஆண்டவர் என்ன செய்கிறார், ஒரு பூரண பலனை கொடுக்கிற ஆண்டவரா இருக்கிறார். அதை நீங்க இழந்து போயிடவே கூடாது. பல பேருடைய செய்கையை நான் பார்த்திருக்கிறேன். சில பேர்லாம் காலையில் 5 மணிக்கு எழும்புவாங்க, எழும்பி சமையல் உட்கார்ந்து செய்ய ஆரம்பிப்பாங்க. பார்த்தீங்கன்னா சில வீட்டிலலாம் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கும், சத்தம் கேட்கும், மிக்சி அரைகிற சத்தம் கேட்கும், ஆமா பாத்திரம்லாம் விழுகிற சத்தம் கேட்கும், விசில் சத்தம் கேட்கும். 7-7:30 அவங்க பண்ண செய்கை, அவங்க பட்ட பிரயாசம், அதெல்லாம் பார்த்தா அன்னைக்கு காலையில நம்ம டைனிங் டேபிள்ல பல பலகாரம் வரப்போது போல இருக்கு, பயங்கரமா அன்னைக்கு ப்ரிப்பரேஷன் இருக்கும் போல இருக்குன்னு நம்ம நினைச்சா வழக்கம் போல அதே இட்லி அதே சட்னி தான் இருக்கும். பல ஆளுடைய செய்கை பார்த்தா பயங்கரமா
பயங்கரமா இருக்கும், ஆனா ரிசல்ட் ஒண்ணு இருக்காது. அதே போலதான் இருக்கும். சில ஆள்லாம் எக்ஸாம் ஹால்ல எனக்கெல்லாம் பயமா இருக்கும். காலேஜ் டைம்ல சில ஆள் அப்படியே அடிஷ்னல் பேப்பரா வாங்கி வாங்கி கோடை போட்டு கலர் கலரா எழுதும் போது நமக்கே ஒரு மாதிரி புளிய கரைச்ச மாதிரி இருக்கும். என்னடா இவன் ஒரு விசேஷமா எழுதுறானே, பயங்கரமா மார்க் எடுப்பானோ அப்படின்ற பயம்லாம் இருக்கும். அந்த அளவுக்கு ஆளை பார்த்தா எழுதுறதையும் அவர் வாசிக்கிறதும் அவர் அதை அண்டர்லைன் பண்றதும் கோடு போடுறதும் அடிஷனல் ஷீட் வாங்கி வாங்கி எழுதுறத பார்த்தா நமக்கே பயங்கரமா இருக்கும். பயங்கர மார்க் எடுக்க போறான்னு பார்த்தா கடைசியில 34 அப்படின்னு ஒரு மார்க் வரும். பல பேருடைய செய்கை பயங்கரமா இருக்கு, ஆனா ரிசல்ட் இருக்காது. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்ற வாக்கு தத்தமும் வார்த்தை என்ன? உங்க செய்கைக்கு தக்க பலனை நீங்கள் இழந்து போக கூடாது. உங்க வாழ்க்கையில இழந்து போகாம நீங்க பத்திரமா இருக்கும்படி பாதுகாக்க கவனமா இல்ல, ஜாக்கிரதையா இல்ல, எச்சரிக்கையா இருக்கணும். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, எச்சரிக்கையா இருங்கள். சொன்னீங்களா? சொல்லுங்களேன். ஆமா ஆமா சொல்லுங்களேன். எச்சரிக்கையா இருக்கணும். எல்லா செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் கொடுக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எசேக்கியேல் 35ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல வாசித்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, தேசத்தின் நிறைவை ஒரு நாளும் இழந்து போக கூடாது. ஒரு தேசம் என்றால் அந்த தேசம் தன் நிறைவை இழந்து போக கூடாது என்று வேதவசனம் சொல்லுகிறார். கொலோசியர் 2ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னா, ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில பந்தய பொருளை ஒரு நாள் இழந்து போக கூடாது. ஒரு பந்தயத்துல ஓடுகிறவன் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு பந்தயத்துல ஓடுனா ஒருவன் இச்சை அடக்கத்தோட ஓடணும், அக்கம் பக்கம் பார்க்காம அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடணும். அவன் டிராக்ல ஓடணும். பந்தய பொருளை இழந்து போகாதபடிக்கு ஒரு மனுஷன் இருக்கணும். நீங்க வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா ரூத் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, செய்கையின் பலனை நம்ம ஒரு நாள் இழந்து போக கூடாது. இஸ்ரவேலின் செட்டைகளில் அடைக்கலம் புகுந்த உனக்கு நிறைவான பலன் உண்டு என்று ரூத்தை பார்த்து போவாஸ் சொல்லுகிறா, உன் செய்கைக்கு தக்க பலனை உன் தேவன் உனக்கு தருவா. இஸ்ரவேலின் செட்டைகளில் அடைக்கலம் புகுந்த உனக்கு நிறைவான பலனை தேவன் தருவா. அப்போ செய்கையின் பலனை ஒரு மனிதனும் நம்ம வாழ்க்கையில இழந்து போக கூடாது. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 24ஆம் வசனத்துல வாசித்தா, ஒருவனும் ஊழியத்தை இழந்து போயிடக்கூடாது. ஆண்டவர் நமக்கு ஒரு ஊழியம் கொடுத்திருப்பார், ஒரு வேலை கொடுத்திருப்பார், ஒரு சபையை கொடுத்திருப்பார், ஒரு பொறுப்பு கொடுத்திருப்பார். அந்த பொறுப்பை இழந்து போக கூடாது. இயேசு கூட 12 சீஷர்கள் இருந்தார்கள். அதுல ஒருத்தன் பெயர் யூதாஸ் காரியோத். அவன் இயேசுவை காட்டி கொடுக்க 30 வெள்ளி காசுக்காக பணத்திற்காக காட்டி கொடுத்து இயேசுவை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்கும்படி அவன் செயல்பட்டான். அதனால அவன் பெற்றிருந்த ஊழியத்தை இழந்து போனான் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவனும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு ஊழியத்தை ஒரு நாளும் இழந்து போகவே கூடாது என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஒவ்வொரு காரியத்திலையும் நமக்கு கொடுக்கப்பட்ட பொருளை கவனமா இருக்கணும். கர்த்தர் இன்னைக்கு உங்களோட பேசுறார், உங்கள் செய்கைக்கு தக்க பலனை நீங்கள் இழந்து போகாதபடிக்கு பூரண பலன். இன்னைக்கு படிக்கிறீங்க, இதை படிச்சு முடிச்சுட்டு அரியர் வச்சுட்டு எங்கேயாவது வேலை கேளுங்க, வேலை தர மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? அரியர் வச்சுட்டு வேலை தந்தா கொடுக்க மாட்டாங்க. அரியரை கம்ப்ளீட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அரியரை கம்ப்ளீட் பண்ண லேட்டாக உங்க செய்கை கிரியை தூரமாகி கொண்டே இருக்கும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலை, உங்களுக்கு போக வேண்டிய டெஸ்டினிக்கு நீங்க போக முடியவே முடியாது. அதெல்லாம் இந்த இரவு சொல்றேன், நீங்க என்ன செய்கை, ஒவ்வொரு காரியமும் ஒவ்வொரு காரியத்தின் விளைவை உண்டாக்கும். இந்த படிக்கிற காலம், நீங்க வேலை பார்க்கிற காலம், உங்க குடும்ப காரியங்களில் நீங்கள் செய்கிற காரியத்தில் பூரண பலனை இழந்து போகாதபடிக்கு
ரொம்ப எச்சரிக்கையாய் கவனமா இருக்க கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். சரி, நான் வேதத்துல இருந்து ஒரு சில வார்த்தைகளை உங்களோட சொல்லுவேன். நீங்க அப்படியே என்ன கவனிச்சுட்டே வாங்க. சரியா? கவனிப்பீங்களா? கவனிக்கிறீங்களா? சரி. ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் இந்த உலகத்தை உண்டாக்கினார். உண்டாக்கினதற்கு பின்பாக ஆதாம் என்கிற ஒரு மனிதனை அவர் சாயலிலே உண்டாக்கினார். அவர் சாயலில், தேவனுடைய சாயலில மனிதனை உண்டாக்கினார். நீங்களும் நானும் யாருடைய சாயல்ல இருக்கிறோம்? சொல்லுங்கப்பா, தமிமா சொல்லுங்க. உங்களுக்கு பாடம் எடுக்கிற மாதிரியே எடுக்க வேண்டியிருக்க. தோத்திரம். என்ன சாயல்ல உண்டாக்கினார்? தேவ சாயல். கடவுளை போலவே கர்த்தர் நம்மளை உண்டாக்கி இருக்கிறார். நம்மளை போலதான் அவர் நம்மளை போல இருக்கிறார். அப்ப நீங்க கடவுளின் சாயலில் படைக்கப்பட்டவர்கள். ஆண்டவர் ஆதாம படைத்து முடித்துட்டு அவன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று அறிந்து அவனுக்கு ஒரு ஏற்ற துணையை ஏவாளை உண்டாக்கி கொடுத்தார். ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லிட்டு போனாரு, ஆதாமே நீ இந்த தோட்டத்துல எல்லாவற்றையும் பண்படுத்தணும், வேலை பார்க்கணும், இதை செயல்படுத்தணும், இது உனக்கு ஆசீர்வாதமா இருக்குன்னு சொல்லிட்டு ஆண்டவர் போனார். இந்த நன்மை தீமை அணிகிற கனியை மாத்திரம் நீ புசிக்க கூடாது, புசிக்கிற நாளிலே சாகவே சாவாய் என்று ஆண்டவர் பேசிட்டு போயிருக்கிறார். இதை சாப்பிட்டீன்னா உன் கண் திறக்கப்படும், நீ பாவத்துல விழுந்துருவ. ஆண்டவர் சொல்லிட்டு போன வார்த்தையை கேட்டுட்டு ஆதாம் கரெக்டா தான் இருந்தா. ஆண்டவர் ஏவாளை உண்டாக்கி ஆதாம் கையில கொடுத்த பின்பு ஏவாளை சத்துருவாகிய சாத்தான் சர்ப்பம் வஞ்சித்தது என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்போ வஞ்சித்த உடனே ஏவாள் அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்டது நிமித்தம் இந்த முழு உலகத்துக்குள்ளேயும் பாவம் என்கிற ஒரு காரியம் வந்தது. அதுக்கு முன்னாடி பாவம் இல்ல, ஆண்டவரை கீழ்ப்படியாம ஆண்டவருடைய வார்த்தைக்கு செயல்படாம போனபடியா இந்த பூமிக்குள்ள உலகத்துக்குள்ள பாவம் வந்தது. இந்த பாவத்தின் நிமித்தம் அந்த உலகத்தை தேவன், அந்த பூமியை சபித்தார், சர்ப்பத்தை சபித்தார் என்று பல வசனங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆதாமுக்கு 2 பிள்ளைகளை கர்த்தர் தருகிறார். மூத்தவன் பேர் காயின், 2வது பேர் ஆபேல். ஆதாமுக்கு பிறக்கிற 2 பிள்ளைகள், ஒரு பிள்ளை பேர் காயின், இன்னொருத்த பிள்ளை பேர் ஆபேல். காயின் என்ன செய்கிறான்? அதுதான் ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. காயின் நிலத்தை பயிரிடுகிறவனாய் இருந்து அதன் பலனை கொண்டு போய் கர்த்தருக்கு காணிக்கையாய் கொடுத்தான் என்று போடப்பட்டிருக்கிறது. தம்பியாகிய ஆபேல் என்ன செஞ்சான்? அவன் ஆடுகளை மேய்க்கிறவனாய் இருந்து அதன் பலனை கொண்டு போய் ஆண்டவருக்கு பலியாக காணிக்கையாக கொடுத்தான் என்று வேதவசனம் சொல்லுகிறார். 2 பேரும் ஒரு காரியத்தில் செயல்படுறாங்க, வேலை பார்க்கிறாங்க. அந்த பலனை கொண்டு போய் ஆண்டவருக்கு காணிக்கையா கொடுத்து ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதத்தை பெறதுக்கு தான் 2 பேரும் பிரயாசத்தோடு படுகிறார்கள். அங்கே மூத்த சகோதரனாகிய காயின் நிலத்தை பயிரிடுகிறான், அதன் கனியை கொண்டு போய் கர்த்தருக்கு கொடுத்தான். வேதவசனம் சொல்லுகிறது, காயினையும் அவன் பலியையும் கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை என்று போடப்பட்டிருக்கிறது. காயினையும் அவன் பலியையும் கர்த்தர் அங்கீகரிக்கல. ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனாயிருந்து அந்த கொழுமையான ஆடுகளின் ஒரு ஆட்டை கொண்டு போய் ஆண்டவருக்கு பலியா கொடுத்தான். கர்த்தர் ஆபேலையும் அவன் காணிக்கையும் அங்கீகரித்தார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. என்ன ஆண்டவரே, ஒருத்தன் காணிக்கையை நிராகரிக்கிறீங்க, ஒருத்தனை மாத்திரம் அங்கீகரிக்கிறீங்களே, என்ன விஷயம்? வேதத்தை வாசிச்சு பார்த்தா ஆச்சரியமான ஒரு காரியம் இருக்கிறது. ஒருத்தனை கர்த்தர் நிராகரிக்கிறார், ஒருத்தனை மாத்திரம் கன்சிடர் பண்றார், ஒருத்தனை நேசிக்கிறார், ஒருத்தனை வெறுக்கிறார். எப்படி ஆண்டவரே, நீர் பட்சாபாதம் இல்லாத ஆண்டவர்ல, எல்லாரையும் ஒரே மாதிரி தானே ஏசப்பா நேசிப்பாரு, எல்லாரையும் ஒரே விதமா தானே பாக்குறீங்க, ஏன் அண்ணன் தம்பிக்குள்ள இவ்வளவு பார்ஷியாலிட்டி? நீங்க அப்படி பார்ஷியாலிட்டி பார்க்கிற ஆண்டவர் அல்லல. நீங்க எப்படி ஆண்டவரே, ஒரு
ஒருத்தனை நேசிச்சுட்டு ஒருத்தனை மட்டும் எப்படி புறம்பாக்குவீங்க? நம்ம வீட்டில் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இப்படி பேர்லாம் இருக்கும்போது சில பிள்ளைகளை மாத்திரம் யுனிக்கா கேர் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆமா, மூத்த பிள்ளை எப்பயுமே அடி வாங்கிட்டே இருக்கும், மூத்த பிள்ளை எப்பயுமே பாவமா இருக்கும். வீட்டில் சில வீட்டில், எல்லார் வீட்லையும் சொல்லல, சில வீட்டில் மூத்த பிள்ளைங்க அப்படியே அமைதியா இருக்கும். ரெண்டாவது பிள்ளை வந்ததுல இருந்து கேரிங் ஃபுல்லா ரெண்டாவது பிள்ளைக்கு போயிடும். இப்படிலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் 4 பேர், நான் தான் கடைசி பையன். எனக்கு ரொம்ப செல்லத்தை ரொம்ப கொடுத்து வளர்ப்பாங்க. எனக்கு 2வது அண்ணன் பாருங்க, அவர் கர்த்தருக்குள்ள மரித்து போயிட்டார், போன வருஷம் இறந்துட்டார். அவர் ரொம்ப அமைதியாக இருப்பார். அவருக்கு அப்புறம் நாங்கள் 2 பேர் பிறந்தோம். அவர் ஒரு நாள் வீட்டில் படுத்துட்டு இருக்கும்போது எங்கள் அம்மாட்ட கேட்டாராம், சின்ன பிள்ளையா இருக்கும்போது எப்பயுமே இந்த அவன் பக்கத்திலேயே படுக்கிறீங்களே, அவ பக்கத்திலேயே படுக்கிறீங்களே, என் பக்கத்துலலாம் படுக்க மாட்டீங்களா அப்படின்னு ரொம்ப வேதனையா கேட்டோன்னே எங்க அம்மா அழுது, அன்னைக்கு நைட்டு போய் என்கிட்ட இருந்து எந்திரிச்சு போய் அவன் பக்கத்துல படுத்து அவனை கெட்டி அணைச்சிக்கிட்டாங்கன்னு சொல்லி எங்க அம்மா சொல்லுவாங்க. அப்போ சில வீட்டில் சில நேரம் பார்ஷியாலிட்டின்னு இருக்காது, பின்ன சின்ன பிள்ளைல கேர் பண்ணணுன்ற மாதிரி பார்த்துக்குவாங்க. இங்க ஆண்டவர் ஆபேலையும் காயினையும் படைச்சு ஒருத்தனை அங்கீகரிக்கிறார், ஒருத்தனை அங்கீகரிக்காம விடுறார். இது என்னன்னு யோசித்து பார்த்தேன் கொஞ்சம். நீங்க பைபிள் அதுல வாசித்து பார்த்தீங்கன்னா, காயின் மூத்த சகோதரன், அவன் நிலத்தை பயிரிடுகிறவனா இருந்து அதன் பலனை கொண்டு போய் தான் ஆண்டவருக்கு கொடுக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நிலத்தை பயிரிடுகிறதுனா ஈஸியா? யோசித்து பாருங்களேன். பைபிள்லே வசனம் இருக்கு, ஒரு நிலத்துல நல்ல நிலமா இருந்தா தான் அந்த நிலத்துல பயிரிடும் போது அதனுடைய பலன் 100, 60, 30 பலனை கொடுக்கும். அப்ப நிலம் நல்ல நிலமா இருக்கணும். நீங்க மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, வழியருகே விதைக்கப்பட்டது என்று ஒரு இடம் சொல்லப்பட்டிருக்கு, கற்பாறையில விதைக்கப்பட்டதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது, முட்கள் உள்ள இடத்துல விதைக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முட்கள் உள்ள இடத்துல விதைச்ச உடனே அந்த முட்கள் எல்லாம் வளர்ந்து அதன் பலனை நெருக்கி, அது ஐஸ்வர்ய மயக்கம் உபத்திரவம் என்கிற அந்த முட்கள் நெருக்கி பலன் வராமல் போய்விடுகிறது. கற்பாறையில விதைக்கப்பட்டது, விதை விழுது, ஆனா பலன் அங்க இல்லை. ஏன்னா அது பாறை, வேர்ஸ் எல்லாம் போகாம, வேறெல்லாம் ரூட் எல்லாம் போகாம மேல பலன் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. வழியருகே ஆண்டி வேலை விதைக்கிற விதை என்ன ஆகும்? ஆகாயத்து பறவைகளும் பட்சிகளும் அந்த விதையை எடுத்து கொண்டு போயிடும். அப்ப பலன் வராது. அப்ப காயின் அவங்க அண்ணன் சரியான நிலத்துல தானே விதைச்சிருக்கணும், நல்ல நிலம். அப்ப நல்ல நிலமா அவன் தேர்ந்தெடுத்து நல்ல இடத்தை அவன் உழுதிருப்பான். வேலை செய்யாம ஒருத்தனுக்கும் பலன் வராது. அப்போ ஒரு நிலம் என்றால் நல்ல நிலத்தை தேர்ந்தெடுத்திருப்பான், அந்த நல்ல நிலத்தை பிரயாசப்பட்டிருப்பான், உழுதிருப்பான். 2வது விதைத்திருப்பான். 3வது எனக்கு ஆச்சரியமானது என்னன்னா, அந்த நாட்கள்ல மழையே இல்லை. நோவா காலத்துக்கு அப்புறம் தான் தேசத்துல மழை பெய்தது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துக்கு அப்புறம் தான் தேசத்திலே மழையை நான் வருஷிக்க பண்ணுவேன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்ப மழை இல்லாம எப்படிப்பா பலன் வந்ததுன்னு நீங்க யோசிக்கலாம்ல. நீங்க பைபிள்ல வாசித்தீங்கன்னா, ஏதேன் தோட்டத்தில் ஒரு நதி பாய்ந்தது, அது 4 கிளைகளாய் போனது என்று வேதம் சொல்லுகிறது. இன்னொரு எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா, வானத்தின் பனியினால் நான் நிலத்தை நனைத்தேன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ காயின் என்கிற இந்த அண்ணன்காரன் இந்த நிலத்துல தண்ணி ஊத்துறதற்கு எப்படியாவது அந்த நதியிலிருந்து வெட்டி 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 தண்ணியை கொண்டு போட்டிருக்கணும். இல்லை வானத்தின் பனியில எப்படியாவது பிடிச்சு நைட் முழுசும் பாதுகாத்து தண்ணியை ஊத்தி இருக்கணும். ஒரு நல்ல நிலத்தை பண்படுத்துறான், அதுக்கப்புறம் விதைக்கிறான், அதுக்கப்புறம் தண்ணி ஊத்தணும். தண்ணி ஊத்தினா மட்டும் போதுமா? அதுக்கு ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கணும். சில நேரத்தில் நான் மூணாருக்கெல்லாம், நம்ம சர்ச்சு 4 சர்ச் இருக்கு மூணாரில், அங்கே நான் சில நேரம் போவேன் மாதம் அங்கே சொல்கிற ஒரு காரியம் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். நல்லா வாழை வந்தது பார்த்தீங்கன்னா, யானை வாழையை முழுசு சாப்பிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க.
ஒரு பலன் வர்ற நேரத்துல அந்த வாழையை சாப்பிட்டுருச்சு யானை அப்படிம்பாங்க. அப்ப மிருகத்துக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் பட்சிகளுக்கும் நிலத்தை பாதுகாக்கணுமா பாதுகாக்க வேண்டாமா? கண்டிப்பா பாதுகாக்கணும். அப்ப தோட்டத்தை வேலி அடைக்கணும், மிருகம் வராம பறவை வராம அவன் உட்கார்ந்து கண்ணை விழிச்சு உட்கார்ந்து வேலி அடைத்து பாதுகாத்து இரவு முழுதும் செஞ்சிருப்பான். அப்போ காயின் நல்ல நிலத்துல பயிரிட்டு இருக்கிறான், அதை உழுது இருக்கிறான், அது தண்ணீர் நினைப்பி இருக்கிறான். அந்த நிலத்துல பயிர் வருகிற பலன் வருகிற வரைக்கும் சத்துருவோ ஆகாயத்து பறவைகளோ பட்சிகளோ மிருகங்களோ உள்ள நுழையாம அந்த கனி கையில வர்ற வரைக்கும் பாதுகாத்துட்டே இருந்திருக்கிறான். இவ்வளவு வேளையும் இவ்வளவு பிரயாசமும் பட்டவன் காயின். இந்த காயின் இவ்வளவு பிரயாசப்பட்ட பிறகு அதன் பலனை கொண்டு போய் கர்த்தருக்கு கொடுக்கிறான், ஆண்டவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்கிறான். ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்வார் அங்கீகரிப்பார் நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். வேதவசனம் சொல்லுகிறது, கர்த்தர் காயினையும் அவன் பலியையும் அங்கீகரிக்கவில்லை. ஒரு ஆள் இவ்வளவு வேலை செஞ்சுட்டு காலையிலிருந்து சமைச்சிட்டு மதியம் சாப்பாடை வீட்டில் ஆள்கிட்ட கொடுத்து சாப்பிடுங்க சீ அப்படின்னு தூக்கி போட்டா நமக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும் சொல்லுங்க? வருத்தமா இருக்குமா? வருத்தமா இருக்காதா? கண்டிப்பா கஷ்டமா இருக்கும்ல. மாசம் முழுசு சம்பாதிச்சுட்டு அதனுடைய பலன் கிடைக்காம போகும்போது, நம்மளுக்கு அங்கீகாரம் இல்லாம இருக்கும்போது நமக்கு மனசு கஷ்டமா இருக்குமா? கஷ்டமா இருக்காதா? கண்டிப்பா கஷ்டமா இருக்குமே. இவ்வளவு பிரயாசப்பட்ட காயினுடைய பலனை கர்த்தர் தூக்கி எறிஞ்சிட்டார். எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டார். ஆபேல் அவன் தம்பி ஆடு மேய்ச்சி கொண்டிருந்தான். அவன் பலனை கொண்டு போய் கர்த்தருக்கு கொடுக்கிறான். ஆண்டவர் உடனே அங்கீகரித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் ஆண்டவரே அண்ணன் தம்பிக்குள்ள இவ்வளவு பாகுபாடு, ஏன் இவ்வளவு வித்தியாசம் காட்டுறீங்க? அப்படி இல்லை, காயின் இவ்வளவு வேலை செஞ்சும் கர்த்தர் அங்கீகரிக்கிற. ஆபேல் ஆடுகளை மேய்ச்சான். ஆடுகளை மேய்ச்சான்னா ஆடுகளை எங்க மேய்ச்சிருக்கணும்? காயினுடைய நிலத்துல தான் மேய்ச்சிருக்கணும். காயினுடைய நிலத்திலிருந்து வர்ற பலனைத்தான் ஆபேலுடைய ஆடுகள் சாப்பிட்டிருக்கும். அப்படின்னா ஆபேலுக்கு எல்லாமே காயின் தான் சோசே கொடுத்திருப்பான். என் மூலியமா தான் இவன் ஆட்டை மேய்ச்சான், என் மூலியமா தான் இவன் ஆடு கொழுமையாச்சு, என் மூலியமா தான் இவன் ஆடு இப்படி நல்லா திருப்தியா சாப்பிட்டுச்சு, என் வயல்ல தான் இந்த ஆடு மேய்ஞ்சது. ஆனா ஆபேலுடைய பலியை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார், என் பலி அங்கீகரிச்சாருன்னு காயினுக்கு கோபம். ஏன் ஆண்டவர் பார்ஷியாலிட்டி காமிக்கிறாரா? இல்ல, பைபிள்ல அழகா அந்த வார்த்தை இருக்கு, கர்த்தர் காயினையும் அவன் பலியையும் அங்கீகரிக்கல, ஆபேலையும் அவன் பலியையும் அங்கீகரித்தார். அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? நான் காயினை அங்கீகரித்ததுனால அவன் பலியை அங்கீகரித்தேன், நான் ஆபேலை அங்கீகரித்ததுனால அவன் பலி அங்கீகரித்தேன், நான் காயினை அங்கீகரிக்காததுனால அவன் பலியையும் அங்கீகரிக்கல. அப்படின்னா நீங்க கொடுக்கிற பணத்தை விட, நீங்க கொடுக்கிற காணிக்கையை விட, நீங்க கொடுக்கிற பிரயாசத்தை விட நீங்க ரொம்ப முக்கியம். யார் முக்கியம்? நீங்க தான் முக்கியம் ஆண்டவருக்கு. நான் இப்ப பிரசங்கம் பண்றேன்ல, என் பிரசங்கத்தை விட அவர் என்னதான் பார்ப்பார். நீ தான் எனக்கு முக்கியம் பார். காயின் அங்கீகரிக்கல, அதனால அவன் பலி அங்கீகரிக்கல. ஆபேலை அங்கீகரித்தேன், அதனால அவன் பலி அங்கீகரித்தேன். காயினை எனக்கு விருப்பம் இல்ல, பிடிக்கல. ஆண்டவர் நீங்கள் கொடுக்கிறத விட, நீங்க படிக்கிறத விட, நீங்க பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறத விட, நீங்க லட்ச லட்சமா சம்பாதிக்கிறத விட, நீங்க பெரிய பெரிய காரு பங்களா வீட்டில் இருக்கிறத விட நீங்க ரொம்ப முக்கியம். ஆண்டவருடைய பார்வையில நீங்க தான் முக்கியம். நான் கார் வச்சிருக்கலாம், பங்களா வச்சிருக்கலாம், வீடு வச்சிருக்கலாம், பெரிய படிப்பு படிச்சிருக்கலாம், பெரிய சம்பாத்தியம் பண்ணலாம், உலகத்துக்கு என் பேர் தெரியும், தேவையே கிடையாது. நீங்க தான் ஆண்டவருக்கு முக்கியம். only 500 rupees my monthly salary. இயேசுவை ஏற்றுக்கொண்டு கல்லூரி முடித்த பின்பு நான் வேலைக்கு சேர்ந்த உடனே எனக்கு முதல் மாத சம்பளம் 500 ரூபாய். 500 ரூபாவை 300 ரூபாவை ஏசப்பாவுக்கு கொடுப்பேன், 1000 மாறிச்சு. 800 ரூபாவை ஏசப்பாவுக்கு கொடுப்பேன், 1500 மாறிச்சு. 1000 ரூபாவை ஊழியத்துக்கு காணிக்கையா கொடுப்பேன், 1500 2500 மாறியது.
1000 ரூபாவை ஏசப்பாவுக்கு கொடுப்பேன், 4000 மாறியது. 2000 ரூபாவை ஏசப்பாவுக்கு கொடுப்பேன், 8000 மாறியது. 8000த்துல 3000 ரூபாவை ஆண்டவருடைய ஊழியத்துக்காக கஷ்டப்படுறவங்களுக்காக கொடுப்பேன். ஒரு சின்ன பிசினஸ் கொடுத்தா வேலை பார்த்தேன், இரவும் பகலும் உழைச்சேன், நைட் முழுசும் டியூட்டி பார்ப்பேன், கஸ்டம்ஸ்ல ஒர்க் பண்ணுவேன், ஷிப்பிங்ல வேலை பார்ப்பேன். ஆனா எல்லாம் இவ்வளவு வேலை பார்த்தாலும் ஞாயிற்றுக்கிழமை சரியா ஆலயத்துல போய் உட்கார்ந்துருவேன். இரவு நான் ஜெபிக்கிறதுல கரெக்டா இருப்பேன், ஆண்டவருக்காக ஆத்துமாதாயம் பண்றதுல கரெக்டா இருப்பேன். ஒரு இதுல நான் எவ்வளவு சம்பாதித்தாலும், ஒரு சின்ன பிசினஸ் கொடுத்தா, அப்புறம் ஒரு சின்ன ஃபேக்டரியை கொடுத்தா, அப்புறம் ஒரு 2 பெரிய ஃபேக்டரியை கொடுத்தா, திரளான பேர் வேலை பார்க்க அத்தனை பேரை எனக்கு கர்த்தர் கொடுத்தா, ஆண்டவர் ஆசீர்வதித்து இன்னைக்கு என் மகன் கம்பெனியை பார்க்கிறான். 2021 இருந்து ஃபேக்டரியை விட்டு வெளியே வந்து இன்னைக்கு நான் ஊழியத்தை சபையை நடத்த கர்த்தர் எனக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி இருக்கிறார். நம்ம செய்கையை விட, நீங்க படிக்கிறத விட நீங்க தான் முக்கியம். நீங்க வேலை பார்க்கறத விட நீங்க ரொம்ப முக்கியம். ஆண்டவருடைய பார்வையில நீங்க பெரிய இல்ல. கடந்த நாட்கள் அம்பானி பயங்கரமான ஒரு 5000 கோடி செலவு பண்ணி தன்னுடைய மகனுக்காக ஒரு திருமணத்தை நடத்தினார். ஹாலிவுட், பாலிவுட், டோலிவுட்னு எல்லா நடிகர்களையும் கொண்டு வந்து நிறுத்தினார். பணபலம் படைத்த அவ்வளவு பேர் வந்திருந்தார்கள், பிரபலியமானவர்கள் வந்திருந்தார்கள். நீங்க பார்த்திருப்பீங்க பல பிள்ளைங்கள்லாம். ஆனா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, அந்த தம்பிக்கு ஒரு வியாதி. அவங்க அப்பா அழுகுறாரு, அம்பானி அழுகுறாரு. எத்தனை கோடி செலவு பண்ண என்ன? சரீரத்தில் இருக்கிற வியாதி, சரீரத்தில் இருக்கிற பலவீனம், சரீரத்தில் இருக்கிற போராட்டம், நிம்மதி கிடையாது, சமாதானம் கிடையாது. படிக்கிறது முக்கியம் இல்ல, நீங்க முக்கியம். உங்க கையில இருக்கிற பொருள் முக்கியம் இல்ல, நீங்க முக்கியம். உங்க வீடு முக்கியம் இல்ல, நீங்க முக்கியம். நீங்க வேலை பார்க்க போகிற காரியம் முக்கியம் அல்ல, நீங்கள் முக்கியம். உங்க கையில உங்க வீட்டில் இருக்கிற கார் முக்கியம் இல்ல, நீங்க முக்கியம். என் சபை எனக்கு முக்கியம் இல்ல. ஆண்டவர் பார்வையில அவர் பார்ப்பார், உன் சபையை விட, உன் ஊழியத்தை விட, உன் குடும்பத்தை விட எனக்கு நீ ரொம்ப முக்கியம். நம்ம ஆண்டவருக்கு எத்தனை கோடிக்கா கொடுத்தாலும் சரி, ஆண்டவர் பார்த்துட்டு சீன் போயிடுவார். ஏன்னா எனக்கு நீ தான் வேணும் பாரு. ஏன் ஆண்டவர் காயின் அங்கீகரிக்கல? அவன் பலி அங்கீகரிக்கல. ஏன்னா அவன் அங்கீகரிக்கல, அவன் பலி அங்கீகரிக்கல. ஆபேலை அங்கீகரித்தார், அவன் பலி அங்கீகரித்தார். எவ்வளவு இருந்தாலும் ஏசப்பா உங்களை என்னையும் மட்டும்தான் தனியா பார்ப்பார். எனக்கு நீ தான் வேணும், நீ தான் எனக்கு முக்கியம். ஒன்னதான் நான் விரும்புறேன், உன் பணத்தை இல்ல. ஒன்னதான் விரும்புறேன், உன் பொருள் அல்ல. ஒன்னதான் நேசிக்கிறேன், நீ வச்சிருக்கிற திங்ஸ் அல்ல. ஒன்னதான் நேசிக்கிறேன், உன் அழகல்ல. ஒன்னதான் நேசிக்கிறேன், உன் ஜாதி அல்ல. ஒன்னதான் நேசிக்கிறேன், உன் குடும்பத்தை அல்ல. ஆமென். ஏசப்பா எப்பயுமே அப்படிதான். உம்மை நேசிக்க கற்றுத்தாரும், உம்மை நேசிக்க கற்றுத்தாரும். உள்ளத்தா முழு பலத்தா, உள்ளத்தா முழு பலத்தா, உம்மை நேசிக்க கற்றுத்தாரும், உம்மை நேசிக்க கற்றுத்தாரும், உம்மை நேசிக்க கற்றுத்தாரும். துன்பமான நேரத்தில் நேசிக்க, இன்பமான நேரத்தில் நேசிக்க, கண்ணீரின் மத்தியிலும் நேசிக்க, தனிமையான நேரத்திலும் நேசிக்க, கண்ணீரின் மத்தியிலும் நேசிக்க, தனிமையான நேரத்திலும் நேசிக்க, உம்மை நேசிக்க கற்றுத்தாரும், உம்மை நேசிக்க கற்றுத்தாரும். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்களேன். தேங்க்யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. அப்ப யார் முக்கியம்?
பக்கத்தில் கைப்பிடிச்சு நீ தான் முக்கியம். சொல்லுங்களேன், உங்களுக்கு எது முக்கியமா இருக்கு? இப்ப செல்போன் முக்கியமா இருக்கா? இன்னைக்கு எல்லாருக்கும் எது முக்கியமா இருக்கு? ஃபுட்டு. பசிக்குதோ? ஐயோ ஐயோ. ஆனா நீ போனை கையில வச்சுட்டு இருந்தீங்கன்னா சாப்பாடே மறந்து போயிருப்ப தெரியுமா? அல்லேலூயா. மணி என்ன? 8:30 பசிக்குதா உனக்கு? 7 மணிக்கா? ஓ, இப்ப என்ன செய்யல முடியா அப்படிங்கிறியா? என்ன முடிச்சு என்ன சாப்பாட்டுக்கு அனுப்புன்றியா நீனு? எஸ். ஆனா நான் விட மாட்டேன்றது உனக்கு தெரியாதே. இப்போ இப்போ எனக்கு 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 ஒரு பையன் இருக்கான், ஒரு மக இருக்கா, சரியா? அவன் இருக்கா. நான் உங்களை அப்படித்தானே பார்க்குறேன். அப்போ நான் ஒரு காரியம் சொல்கிறேன் செய்கிறேன் அப்படின்னா நான் முழுசாக சொல்லிட்டு தானே விடுவேன். பசிச்சா நான் சாப்பாடு வாங்கி தரேன்ல. அடி ஒளி. பின்ன என்ன, ஒன்றும் குழப்பம் இல்லை போல. அல்லேலூயா சொல்லுங்க. பசிக்குது 8:30, ரொம்ப கஷ்டமா இருக்கே. ஒன்றும் குழப்பம் இல்லையே சிஸ்டர்? ஓகே, யார் முக்கியம்? மோசமான பிள்ளைகளா இருக்கா இல்லைங்களே? ஃபுட்டு தான் முக்கியமா? சாப்பாடு தான் முக்கியமா? வேற எதுவுமே முக்கியம் இல்லையா? எதுவுமே முக்கியம் இல்லையா? லைஃப்ல லைஃப் தான் முக்கியம். ஃபுட்டு தான் முக்கியமா? உறக்கம். சாப்பாடு முக்கியம், உறக்கம் முக்கியம், ட்ரெஸ்ஸு முக்கியம், செல்போனு முக்கியம். பின்ன என்ன முக்கியம் வேற? இதுதான் முக்கியமா? இது மட்டும் இருந்தால் மனுஷன் வாழ்க்கை போயிடலாமா? ஹவ் இஸ் இட் பாசிபிள்? எனக்கு தெரியலையே. படிப்பு முக்கியம் இல்லையா? மணி எப்படி கிடைக்கும்? எப்படி கிடைக்கும்? அப்பா சம்பாதிக்கிறாரா? மணி எப்படி கிடைக்கும்? எப்படி வரும் மணி? படிக்கிறதுக்கு மணி யார் கட்டுறா? அப்பா என்ன செய்யறாரு? ஜோலி செஞ்சாருன்னா, ஜோலி செய்யும் போது சாப்பிடுமோ? ஜோலி செஞ்சாதானே பின்ன பணம் வரும். பின்ன பணம் எவ்வளோ கட்டி? ஃபீஸுக்கு எவ்வளோ கட்டி? சொல்லு மொள. உங்க அப்பா வேலை செய்யாம, உங்க அப்பா பிரயாசப்படாம பணம் வருமோ? How is it possible? உங்க அப்பா ஓவர் டியூட்டி செய்யணும், வேலை செய்யணும், பிசினஸ் பண்ணணும், ஒர்க் ஹார்ட் பண்ணணும். பண்ணாதானே நீ உனக்கு சம்பாத்திய உனக்கு ஃபீஸ் கட்ட முடியும். பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு எப்படி? சாப்பாடு எப்படி வரும்? ட்ரெஸ் எப்படி வரும்? நீ கேட்ட உடனே பணம் எப்படி உங்க அப்பா அனுப்பி விடுறாரு? How is it possible? உழைப்பு, அதான் பிரயாசம், அதான் செய்கை. அதை விட உங்களுக்கு நீங்க உங்களை தான் ஆண்டவர் ரொம்ப பார்வையில முக்கியமா நினைப்பார். ஆமென் சொல்லுங்க. உங்க முன்னாடி நிக்கிறேன்ல நானு. ஏன் இப்படி நிக்கிறேன்? ஒரு நாள் சும்மா இல்ல, டெய்லி ஊழியம் செய்யறோம், டெய்லி பிரயாசப்படுறோம், டெய்லி ஜெபிக்கிறோம். இவ்வளவு சாப்பிட்டுட்டே இருந்தா மட்டும் மனுஷ வாழ்க்கை போதாது இல்ல. ஒரு சாப்பாடை கண்ட்ரோல் பண்ணது இல்லையா உங்களுக்கு? வரேன் உனட்ட. பக்கத்தில் இப்ப கைப்பிடி சொல்லுங்க, கைப்பிடி சொல்லுங்க, கைப்பிடி பிடி கைப்பிடி. நாளைக்கு உங்களோட பெரம்போட வரேன். கைப்பிடி. நீ தான் முக்கியம்னு சொல்லுங்க. நீங்க தான் முக்கியம், நீ தான் முக்கியம்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, நான் சொல்ற ஒரு 7 வார்த்தையை குறிச்சுக்குவீங்களா? 7 வேர்டு மாத்திரம் நான் சொல்லிட்டு உங்களை அனுப்பி விடுறேன் ஜெபிச்சு. 7 வேர்டு குறிச்சுக்குவீங்களா? சரி சொல்லுங்க. டைம். எழுதுப்ல, எழுது. செல்போனு ஒன்று வச்சிருப்பீல்ல கையில், அதில் டைப் அடி.
டைம், டாயில். நான் சொல்ற வேர்டெல்லாம் அடி. டைம், ஓகே. டைம், ட்ரைட், ட்ரைட், டேலண்ட், டாயில், tenacity, trust, target. 7 word. திரும்பி சொல்லுங்க. டைம். சத்தமா சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. டைம், ட்ரைட், டைம் காலம், ட்ரைட் குணாதிசயம், டேலண்ட் தாளந்து, டாயில், டாயில் விடாமுயற்சி, டாயில் எல்லாம் டீலே இருக்கும். டாயில் விடாமுயற்சி, டெனாசிட்டி உறுதி, டெனாசிட்டி உறுதி, ட்ரஸ்ட் நம்பிக்கை, ட்ரஸ்ட் நம்பிக்கை, டார்கெட் லக்கு. இப்ப நீங்க சொல்லுங்க, மொத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. டைம், ட்ரைட், அப்புறம் டேலண்ட், டாயில், டெனாசிட்டி, ட்ரஸ்ட், டார்கெட். 7 வார்த்தை. ஓகேவா? ஓகேவா? ஓகே. இந்த 7 வார்த்தையை தான் நான் உங்களுக்கு இன்னைக்கும், நாளை காலையில், நாளைக்கு ஈவினிங் பேசுவேன். இதை குறித்து வச்சுக்கோங்க, சரியா? ஒரு செய்கை அதனுடைய பலன் எப்படி இருக்கும், ஒரு வாழ்க்கையில் என்னென்ன முக்கியம் என்ற 7 வார்த்தையைத்தான் நான் உங்களோட பேசுவேன். பைபிளில் யோசுவா என்கிற ஒரு வாலிபன், யோசுவா என்கிற ஒரு வாலிபன், அவன் தன்னுடைய ஜீவியத்தில் மோசே என்கிற ஒரு தகப்பனோடு கூட இருந்து ஊழியத்தை செய்து கொண்டிருந்த ஒரு மனிதன். இந்த யோசுவா மோசே மரித்ததற்கு பின்பாக யோசுவா செய்த 7 காரியம்தான் இது. அவன் செய்த செய்கை, அவன் செய்த பிரயாசப்பட்டது. ஒண்ணு மாத்திரம் சொல்லிடுறேன், டைமை மாத்திரம். டைம், டைம் என்ன? காலம், நேரம். 3 காரியம் சொல்றேன். ஒருவன் காலத்துக்கு முன்னாடி உயர்த்தப்படக்கூடாது, ஒருவன் காலத்துக்கு முன்னாடி சாகக்கூடாது, ஒருவனை காலத்துக்கு முன்னாடி நியாயம் தீர்க்க கூடாது. சொல்லுங்க. ஒருத்தன் காலத்துக்கு முன்னாடி உயர்த்தக்கூடாது, ஒருத்தன் காலத்துக்கு முன்னாடி சாகக்கூடாது, ஒருத்தன் காலத்துக்கு முன்னாடி ஒருத்தனை நியாயம் தீர்க்க கூடாது. எல்லாமே அதனதன் காலத்துல அதனதன் வேளையில நேர்த்தியாய் செய்கிற ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவர். ஏற்ற வேளையில ஏற்ற காலத்துல எல்லாவற்றையும் தீவிரமா அழகா செய்வார். நமக்கு தான் சில நேரம் அவசரப்படுவோம், ஆனா ஆண்டவர் அதனதன் காலத்துல அதனதன் காரியத்தை நேர்த்தியாய் செய்கிறவர் என்று போடப்பட்டிருக்கிறது. நீங்க பைபிள்ல பார்த்தீங்கன்னா பல காலங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. சீசன், பல சீசன் சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்துல. இயேசு சொல்லுகிற ஒரு வார்த்தை மார்க் 14ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், மேற்கே மேகம் தோன்றும் போது மழை வரும் என்று உங்களால் நிதானிக்க முடிகிறதே, உங்களால் காலத்தை நிதானிக்க முடியவில்லையா அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். மேகம் தோன்றும் போது மழை வரும் என்று உங்களால் நிதானிக்க முடிகிற உங்களுக்கு காலத்தை நிதானிக்க முடியலையா? இது என்ன காலம் என்பதை உங்களால நிதானிக்க முடியவில்லையா என்று ஆண்டவர் கேட்கிறார். ஆமோஸ் 8ஆம் அதிகாரத்துல 10-11 வசனங்களில் நீங்க வாசித்தா வேதவசனம் சொல்லுகிறது, தாகத்தினால் உண்டான பஞ்சமல்ல, ஆகார குறைவினால் உண்டான பஞ்சமல்ல, வசனம் கேட்க கிடைக்காத ஒரு பஞ்ச காலம் வரும். இளைஞர்கள் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், முதியவர்கள் பலவீனப்பட்டு போவார்கள். ஒரு பஞ்ச காலம் வரும் என்று
வேதவசனம் சொல்லுகிறது. ஒரு பஞ்ச காலம், ஒரு சீசன், ஃபெமின், ஒரு காலம் வரப்போகிறது என்று ஆண்டவர் மத்தேயு 24 அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னா, கடைசி நாட்களில் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். பூமி அதிர்ச்சி உண்டாகும். அங்கே கர்த்தர் மனுஷனுக்கு விரோதமா மனுஷன், ராஜ்யத்துக்கு விரோதமா ராஜ்யம், தேசத்துக்கு விரோதமா தேசம் எழும்பும். நீங்கள் பஞ்சத்தை பத்தியும் யுத்தத்தை பத்தியும் கேள்விப்படுவீர்கள் அப்படின்னு வேதவசனம் சொல்லுகிறது. இயேசுவே ஒரு காலத்தை பத்தி சொல்லிட்டு போயிருக்கிறார். இது என்ன காலம், இது எப்படிப்பட்ட காலத்துல இருக்கிறோம் என்பதை வேதவசனம் சொல்லுகிறது. எரேமியா 8 அதிகாரம் 7 வசனத்தை வாசித்தீங்கன்னா, கொக்குகளும் நாரைகளும் நான் வரத்தக்க காலத்தை அறிந்திருக்கிறது, நாட்களை அறிந்திருக்கிறது. என் ஜனங்களோ என்னை குறித்து அறிகிற அறிவு இல்லாமல் இருக்கிறார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. கடந்த நாட்களில் துருக்கியில ஒரு பெரிய நிலநடுக்கம் வந்தது. அந்த நிலநடுக்கத்திற்கு முந்தின இரவு ஒரு சிசிடிவி கேமராவில் 4-5 நாய்கள் வந்து ஒவ்வொரு ஏரியாவிலும் குலைத்து கொண்டே ஊளையிட்டு கொண்டே இருந்தது ரொம்ப நேரமா. ஏன் இப்படி இந்த நாய் ஊளையிடுகிறது, ஏன் இவ்வளவு சத்தம் என்று எல்லாருக்கும் கேள்விக்குறி. ஆனா எல்லாரும் கண்டு கொள்ளாமலே போனார்கள். அடுத்த நாள் காலையில ஏர்லி மார்னிங் துருக்கியில பயங்கர நிலநடுக்கம் உண்டாகி ஊரே அழிந்து போகிற அளவிற்கு இருந்தது. ஒரு கொக்குக்கு தெரிகிறது, ஒரு நாரைக்கு தெரிகிறது, 5 அறிவு ஜீவனுக்கு கூட தெரியுது இது கடைசி காலம். இந்த காலம் எப்படிப்பட்ட காலம் என்பதை எல்லா மிருக ஜீவன்களும் கூட அறிந்திருக்கிறது. சுனாமி வருகிறதற்கு முன்பாக கொஞ்சம் கூட்டம், கொஞ்சம் குறைவா, எக்கச்சக்கமான பறவை கூட்டம் எங்கிருந்து வந்ததென்றே தெரியவில்லை. ஏன் இப்படி நடக்கிறதுன்னு யாருக்குமே புரியல. ஆனா ஒரு சுனாமி வந்து தேசத்தையே புரட்டி போட்டது. அப்போ பறவைகளுக்கு, 5 அறிவு ஜீவன்களுக்கு தெரிகிறது இந்த காலம் எப்படிப்பட்ட காலம் என்று. மோசமான ஒரு காலத்தில் இருக்கிறோம். யோசுவா என்கிற ஒரு வாலிபன் டைம், காலத்தை குறித்து கவனமாயிருந்தான். வேதவசனம் சொல்லுகிறது, மோசேக்கு அப்புறம் அவன் ஸ்தானத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் இந்த ஜனங்கள் முழுவரையும் போய் நீதான் தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளணும், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட டெஸ்டினியை நீதான் வாங்கி கொடுக்கணும்னு கர்த்தர் சொல்லி இருந்தபடினா அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் விடிய காலமே எழுந்து ஆயத்தப்பட்டு என்று வேதம் சொல்லுகிறது. 6 அதிகாரத்தில் வாசிக்கலாம், 3 அதிகாரத்தில் வாசிக்கலாம், 8 அதிகாரத்தில் வாசிக்கலாம். அவன் விடிய காலமே ஆயத்தமாகி எழும்பினா. இந்த காலத்தை நீங்க பிரயோஜனப்படுத்தாம இந்த வாலிப நாட்கள்ல உலக இச்சைக்கும், உலக மோகத்துக்கும், செல்போனுக்கும், லவ்வுக்கும், உலக ஆசீர்வாதங்களுக்கும் பின்னாடி ஓடுவீர்களானா you will never ever reach the destiny. Hallelujah. நீ படிச்சு ஒண்ணும் பிரயோஜனம் கிடையாது. ஆமென். எங்க அம்மா பியூசி தெரியுமா? பியூசி என்ன தெரியுமா? தெரியாது உங்களுக்கு? அந்த காலத்து பெரிய, ஆமா, எங்க அம்மா ஸ்கூல் டீச்சரா வேலை பார்த்தவங்க, கான்வென்ட்ல படிச்சவங்க. எங்க அம்மா அடிக்கடி நான் காலேஜ் படிக்கும் போது சொல்லுவாங்க, டைம் இஸ் கோல்ட், டைம் இஸ் கோல்ட், ஒன்ஸ் பாஸ் அவே. ஒரு முறை போயிட்டு திரும்பி வராது. உன் வாலிபம் போச்சுன்னா திரும்பி வராது. உன் படிப்பு போச்சுன்னா திரும்பி வராது. இப்ப நீ ஒழுங்கா படிக்கலைன்னா உன் படிப்பு திருப்பி வராது. சொத்துல வாழ்க்கை இல்ல, டைம். ஆமென் சொல்லுங்க. How to spend your time? எப்படி உன் நேரத்தை செலவு பண்ற? படிப்புலையா? எவ்வளவு நேரம் படிக்கிற? எவ்வளவு நேரம் செல்போன் பார்க்கிற? எவ்வளவு பேர் அம்மா அப்பாவை தேடுறீங்க? எவ்வளவு நேரம் உங்க சீக்ரெட் அம்மா அப்பாட்ட பேசுறீங்க? எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறீங்க? எவ்வளவு நேரம் பைபிள் வாசிக்கிறீங்க? எவ்வளவு நேரம் கடவுளை தேடுறீங்க? எவ்வளவு பரிசுத்தமா வாழ உங்கள் நேரத்தை ஸ்பெண்ட் பண்றீங்க? உங்க டைம் எப்படி இருக்கு? காலமோ செல்லுதே, வாலிபம் மறையுதே, எண்ணமெல்லாம் வீணாகும், கல்வி எல்லாம் மண்ணாகும், மகிமையில் இயேசுவை
தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள். நானும் உங்களை போலதான் இருந்தேன். குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு படிக்கிற படிப்பு ஒன்றும் படிக்காம காலேஜுக்கு அட்டண்டன்ஸ் போட்டுட்டு குடிக்க போவேன், இல்லைன்னா குடிச்சிட்டு வந்து அட்டண்டன்ஸ் போட வருவேன். என் வாழ்க்கைலாம் வேஸ்டாக போச்சு. 2 years டோட்டல் அரியர். தமிழில் மட்டும்தான் நான் பாஸ். ஃபர்ஸ்ட் இயரில், செகண்ட் இயர் எண்டு, தேர்ட் இயர் ஸ்டார்ட். ஐயோ, அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு போச்சே, டைம் எல்லாம் வேஸ்ட் ஆகிட்டு. அழுதேன். நேரத்தையும் காலத்தையும் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஐயோ குய்யோன்னு கத்த முடியாது. போச்சுன்னா போச்சுதான். யோசுவா அதிகாலமே எழுந்து விடிய காலமே தன்னை ஆயத்தப்படுத்தி, how to prepare your life. உங்க லைஃப்காக நீங்க எப்படி ஆயத்தமாறீங்க? உங்க எதிர்கால வாழ்க்கைக்கு நீங்க எப்படி ஆயத்தமாறீங்க? உங்க பரிசுத்த வாழ்க்கைக்கு எப்படி ஆயத்தமாகறீங்க? உங்க நேரத்தை எப்படி செலவு பண்றீங்க? ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மாத்திரம் கேட்கல, இங்க ஒர்க் பண்ற எல்லா டீச்சருக்கும் சேர்த்து தான் கேட்கிறேன். உங்க நேரம் இன்னைக்கு பாதி பேருடைய நேரம் செல்போன்லயே போகுது. நைட்டு முழுசு செல்போன். கை வலிக்குதுங்கிறான், இந்த விரல் வலிக்குதுங்கிறான். எப்படி வலிக்காம இருக்கும்? நேரத்தை முழுதும் செல்போன், செல்ஃபி. எப்ப பார்த்தாலும் செல்ஃபி. உன்னையே எடுத்து எடுத்து நீ ப்ரொஃபைல்ல மாத்திக்கிட்டே இருக்கீன்னா அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உன்னையே நீ நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன்னு அர்த்தம். பைபிள்ல இதுக்கு ஒரு வசனம் இருக்கிறது. தன்னை தானே நேசிக்கிற ஒரு மனுஷன், தன்னையே அப்படியே பார்த்து பார்த்து ஆசைப்படுற ஒரு ஆளு, கடைசி காலத்துல தன்னையே விரும்புகிற கூட்டம் தான் அதிகமாய் வரும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. தன்னையே நேசிக்கிற கூட்டம். சோம்பேறியா இருந்துட்டு அப்புறம் ஆண்டவர் என்ன ஆசீர்வதிப்பார்னா ஒரு நாள் ஆசீர்வதிக்க மாட்டா. சோம்பேறி குளிர்கிறது என்று உளமாட்டான். சோம்பேறி அறுப்புல பிச்சை கட்டாலும் கிடைக்காது. சோம்பேறி வழியில சிங்கருக்கு, வீதியில சிங்கருக்குன்னு சொல்லுவான். சோம்பேறி படுக்கையில ஆடிக்கொண்டிருப்பான். கதவு நிலைகளில் ஆடுகிறது போல இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கைமுடக்கி கொண்டிருக்கட்டும் சொல்லுவான். சோம்பேறியின் வயல்வெளியாய் போனேன், அதெல்லாம் காஞ்சொரிகளும் முச்செடிகளுமா இருந்தது. சோம்பேறி விரும்பியும் ஒன்றும் பெற மாட்டான். சோம்பேறி உன் காலத்தை பயன்படுத்த முடியல, நீ சோம்பேறியா படுத்து கிடந்துட்டு அப்புறம் நீ விரும்புற அது எனக்கு வேணும், இது எனக்கு வேணும், அப்பா எனக்கு அது தரணும். உழைக்கணும், நேரத்தை யூஸ் பண்ணணும். உங்க காலேஜ்ல இருந்து இவ்வளவு பெரிய டென்ட்டை போட்டு இவ்வளவு லைட்டிங்ஸை வச்சு எல்இடியை வச்சு என்ன அத்தனை மாசத்துக்கு முன்னாடி அவர் என்ன பிரயாசப்பட்டு எனக்கு கால் பண்ணி என்ன கூப்பிட்டு இந்த மைக் செட்டு, இந்த மியூசிஷியன், இந்த கேமராமேன் எல்லாரையும் வந்து உட்கார வச்சு அனுப்பணும். 8:30 மணிக்கு சாப்பிட பசின்னு சொல்ற. கேவலமா இல்ல உனக்கு? அசிங்கமா இல்ல? உங்க காலேஜுடைய பிரயாசத்துக்கு என்ன செஞ்ச நீனு? சோம்பேறி. சாப்பாடா வாழ்க்கை? சோம்பேறி. அல்லேலூயா சொல்லுங்க. இருக்கிற காலத்தை பயன்படுத்தணும். என்னம்மா? அல்லேலூயா. சோம்பேறி விரும்பியும் ஒன்னும் பெற மாட்டான். அட ஒன்னும் கிட்டில்ல. இந்த மனசிலாயோ என்ன மொழ ஊனு கழிச்சோ பின்ன 10 மணிக்கும் கழிக்கும். மனசிலாயோ சேட்டைய பாரு. ஏண்டி உங்களெல்லாம் நாங்க பார்த்து தானே வந்திருக்கோம். உங்க வயசை கடந்து தானே. பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க. டைம் சொல்லு. காலம். சரி எழுமுங்க. எழும்பு. இன்னைக்கு முதல் நாள் ஃப்ரீயா விடுறேன் உங்களை. உம்மோடு நான் நடக்கணுமே, உம்மோடு நான் பழகணுமே,
உந்தன் சித்தம் செய்யணுமே என் அன்பே என் உயிரே. பின்னாடி கேமரா காட்டாதீங்க. இந்த பிள்ளைகள் அதையே தான் பார்த்துட்டு இருப்பாளுங்க. நம்ம உங்களுக்காக ஜெபம் பண்றதுக்கு நான் வந்திருக்கேனே, கொஞ்சம் கடவுள் பயத்தோட கண்ணை மூடுறீங்களா? மழைக்காக காத்திருக்கும் பயிர் போல நானும் காத்திருந்தே, கீழ் காற்று வீசுமென்று ஆவலுடன் எதிர்பார்த்திருந்தே, மழையாக இறங்கணுமே என்னை முழுவதும் நனைக்கணுமே, மழையாக இறங்கணுமே என்னை முழுவதும் நனைக்கணுமே, என் அன்பே என் உயிரே, என் அன்பே என் உயிரே. நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் என் வாஞ்சையெல்லாம் நீரே, நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே. உம்மோடு நான் நடக்கணுமே, உம்மோடு நான் பழகணுமே, உந்தன் சித்தம் செய்யணுமே என் அன்பே என் உயிரே. வாலிப நாட்களிலே சிருஷ்டிகரை நினை, உன் வாலிப பிரயாத்திலே கத்தர நினை. இந்த வாலிப நாட்கள்ல கடவுளை தேட வேண்டிய நேரத்துல தேட. நாள் போச்சுன்னா, காலம் போச்சுன்னா இந்த வயசு உனக்கு திரும்ப வராது. காலம் பொன் போன்றதுன்னு சொல்லுவாங்களே. யோசுவா காலமே எழுந்து தன்னை ஆயத்தப்படுத்தினான். மலையில ஏறுகிறதற்கு தன்னை ஆயத்தப்படுத்தினான். யுத்தத்தை நடப்பிக்கிறதற்கு அதிகாலமே எழும்பி தன்னையும் தன் ஜனங்களையும் பரிசுத்தப்படுத்தி ஆயத்தப்படுத்தினான். இந்த உலகத்துல எங்களுக்கு ஒரு செய்கை இன்னொன்று இருந்தா அதுக்கு ஒரு பூரண பலன் என்று ஒன்று உண்டு. அதை நாங்க இழந்து போயிடவே கூடாது. எச்சரிக்கையாய் நாங்க செயல்பட கிருபை தாங்க. இந்த காலத்துல சோம்பேறியா இருந்துட்டு, இந்த காலத்துல படிக்க வேண்டிய காலத்துல, உம்மை தேட வேண்டிய காலத்துல, உமக்காக வாழ வேண்டிய காலத்துல, உண்மையா இருக்க வேண்டிய காலத்துல, பரிசுத்தமா வாழ வேண்டிய காலத்துல இந்த காலத்தை புட்டுட்டு ஐயோ போச்சேன்னு சொல்லுகிற காலம் வருகிறதற்கு முன்பாகவே என் போதகரின் சொல்லை கேளாமல் போனேனே, சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா குற்றத்துக்கும் உடையவனாய் மாறி போனேன் என்று சொல்லுகிற காலம் வருகிறதற்கு முன்பாக அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டு தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில நாசமாவான்னு சொல்லப்பட்டிருக்கேன். எத்தனையோ முறை பேசுறாங்க பெற்றோர்கள், டீச்சர்ஸ் பேசுறாங்க, பெரியவங்க சொல்றாங்க. ஆனால் அது அல்லல் தட்டிக்கிட்டே இருந்தீன்னா இன்னைக்கு மனம் திரும்பிடணும். இன்னைக்கு இந்த கல்லூரியில இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் சரி, சுவாமி உன்னுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒருவரும் ஆசீர்வாதத்தை இழந்துடக்கூடாது, ஒருவரும் நன்மை இழந்துடக்கூடாது, ஒருவரும் பரிசுத்தத்தை இழந்துடக்கூடாது, பந்தய பொருளை இழந்துடக்கூடாது, கணத்தை இழந்துடக்கூடாது, மகிமை இழந்துடக்கூடாது, கிருபை இழந்துடக்கூடாது, ஊழியத்தை இழந்துடக்கூடாது. எங்க பிள்ளைகளுக்கு சரியா கொடுத்து ஆசீர்வதிங்க. எங்க வாலிப மகளை மகனை
தம்பிமார, தங்கச்சிமார, என் சகோதர சகோதரிகள், எங்க பிள்ளைகளை ஆண்டவரே இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஒருவரும் இழந்து போகாம காலத்தை நிதானிக்க உதவி செய்யுங்க. காலத்துல செய்ய வேண்டியதை செய்ய எங்க பிள்ளைகளுக்கு கிருபை தாங்க. இந்த காலத்துல எங்க பிள்ளை செயல்படட்டும், வாழட்டும், ஆயத்தப்படட்டும். ஆசீர்வதிக்கிறேன். உடைய சட்டைக்குள் ஒப்பு கொடுக்கிறேன். என்னென்ன தேவை இருந்தாலும், என்னென்ன மன வருத்தங்களும் கஷ்டங்களும் இருந்தாலும், போராட்டங்களும் இருந்தாலும் இன்றைக்கே மாறட்டும். விடுதலை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல எங்க பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்க நல்ல அருமை பிதாவே, ஆமென்.